கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திறப்பு விழா நிகழ்வானது நடைபெற்றது. இதனை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மலிவு விலையில் மருந்துகள் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் சார்பில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது. மார்க்கெட் விலையை விட பாதி விலைக்கு குறைவான விலையில் இங்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றது. இந்தியா முழுவதும் இது பயனுள்ள திட்டமாக செயல்படுத்தப்படுகின்றது. தெரிவித்துக் கொண்டு, ஆத்மா ரக்ஷா அறக்கட்டளை அவர்களுடைய இந்த அறக்கட்டளை ஒரு சேவை மனப்பான்மையோடு ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருத்துவம் கிடைக்க வேண்டும், பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருந்துகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரனுடைய அதாவது ஜனௌஷதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்தகத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட 5 மடங்கு விலை கம்மியாக கிடைக்கும். பிபிக்கு வெளியில் ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரை 300 ரூபான்னா இங்கே வந்து 30 ரூபா தான். அதே மாதிரி பேராசிட்டமால் வெளியில் 50 ரூபாய்க்கு வாங்குறது இங்கே 15 ரூபாய். இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதை இன்றைக்கு கோவையில் ஒரு மையமாக நம்மளுடைய முரளி உள்ளிட்ட சகோதரர்கள் எல்லாம் ஆத்மா ரக்ஷா அறக்கட்டளை கிட்டத்தட்ட 8 பேர் இணைந்து இந்த மருந்து மலிவு விலை மருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அடுத்ததாக இங்கே அதே போல் இலவசமாக குறைந்த கட்டணத்தில் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதியும் ஃபிசியோதெரப்பி வசதியும் தொடங்கி வைத்திருந்த அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு